friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நியூ இயர் ஸ்பெஷல் சூப்பரான ஒரு ஸ்வீட் பண்ண போறோம். பாதாம் பால் பனியாரம். இந்த பாதாம் பால்ல பனியாரத்தை குட்டி குட்டி பனியாரத்தை ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பரா இருக்கும். இந்த பாதாம் பால் பனியாரம் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாதாம் பால் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு வந்து 1/4 கப் பாதாம் எடுத்துர்க்கேன். இது வந்து நமக்கு 35 ல இருந்து 40 பாதாம் வரும். இதை வந்து நல்லா சுடு தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். அப்போ அதோட தோல் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது பாதாம் இந்த மாதிரி நல்லா ஊறினதும் நம்ம வந்து லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணாலே ஈஸியாக அந்த தோல் வந்து நமக்கு கிடச்சிரும், வெளியே வந்துடும். எல்லா பாதாமோட தோலையும் எடுத்துகிட்டு இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இப்போ இதோட 1/4 கப் போல் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரெடியாக இருக்குது. இப்போ அடுத்தது ஒரு பேனில் நான் வந்து ஃபஸ்ட்டு 1 லிட்டர் பால் வச்சுருந்தேன். அதுலேருந்து 1/4 கப் தான் நம்ம பாதாம் அரைக்கிறதுக்கு சேர்த்தோம். அதனால் மீதி இருக்கிற பால் இது வந்து 3.25 கப் வரும். இதை வந்து ஒரு பேனில் மாற்றிட்டு பால் வந்து கொதிக்கட்டும். இப்போது பால் இந்த மாதிரி கொதித்ததும் இதில் வந்து கலருக்காக கொஞ்சம் குங்குமப்பூ அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பாதாம் அதை வந்து அப்படி அந்த பேஸ்ட்டை வந்து ஃபுல்லாக அப்படியே உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் போல் பால் குறையணும். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா அப்படியே பால் வந்து கொஞ்சம் குறைஞ்சி வந்திருக்கு. இப்போ இதில் வந்து இனிப்புக்காக நான் வந்து 6 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் கூட இனிப்பு வேணும்னா நம்ம 8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். 6லேருந்து 8 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை நம்மளோட இனிப்புக்கு ஏற்றவாறு சேர்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் போல் மறுபடியும் மிதமான சூடில் இருக்கட்டும். இப்போ வந்து 5 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே கரெக்டாக ரெடியாகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் வாசனைக்காக கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட பாதாம் பால் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? சும்மாவே சாப்பிட்டு முடிச்சிடலாம். இப்போ வந்து நம்ம பனியாரம் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பனியாரம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் ரவை, ரொம்ப மெல்லிசாக இருக்கும்ல அந்த ரவை எடுத்திருக்கேன். கூடவே 1/2 கப் சர்க்கரை, இது வந்து 100 கிராம். அப்புறமா 1 சிட்டிகை உப்பு, கூடவே 2 சிட்டிகை போல் பேக்கிங் சோடா உப்பு, கடைசியாக வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம வந்து கலந்து வைக்கணும். ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது, அதே ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம். நான் வந்து ஒரு 1/2 கப்பை விட கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம பாதாம் பால் பண்ணுறப்போ சைட் பை சைடாக கூட பண்ணலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா கரெக்டாக ஊறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிக்கணும். ரொம்ப பெருசாக வேண்டாம், கொஞ்சம் சின்ன சின்னதாக 1லேருந்து 2 வாயில் சாப்பிட்ற மாதிரி அந்த சைஸ் நமக்கு வேணும். அதனால் நான் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக தான் போட்டிருக்கேன். எண்ணெய் வந்து மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க, அதிகமான சூடில் இருக்க வேண்டாம், அதனால குறைவாகவும் இருக்கக்கூடாது. அப்படி போட்டதும் இந்த மாதிரி பபிள்ஸ் வரதில் இந்த ஸ்டேஜில் இருக்கணும். கொஞ்சம் நிதானமாக நின்று பொரிஞ்சு வரணும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே நல்லா பொரிஞ்சு சமமாக எல்லா பக்கத்துலேயும் நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். சூப்பராக எல்லாமே ரொம்ப சூப்பராக அழகாக ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்மளோட பாதாம் பாலும் ரெடியாக இருக்குது, நம்மளோட குட்டி குட்டி பனியாரமும் ரெடியாக இருக்குது. ரெண்டையும் சேர்த்துற வேண்டியது தான். இதை வந்து நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு சர்வ் பண்ணாலும் ஓகே. அப்படி இல்லைனா கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா நம்ம வந்து எப்போ சர்வ் பண்ணுறோமோ அப்போ வந்து ரெண்டையும் வந்து நம்ம சேர்த்துட்டு பரிமாறிக்கலாம். டடா டடா, எப்படி இருக்கு? குட். சாஃப்டாக இருக்கா? வேறு எதாவது சொல்ல விரும்புறியா? நல்ல டேஸ்ட். நல்ல டேஸ்ட் இருக்கா? சரி, நீ இது வந்து பாதாம் பால் டேஸ்ட் பண்ணி பார்க்குறியா? நல்லா இருக்கா? இது பேர் என்னது? பாதாம் பால். பாதாம் பால். வெரி குட். வெரி குட்டாக இருக்கா? அப்போ நீ வச்சுக்கிறியா? பனியாரத்தை இதில் டிப் பண்ணி சாப்பிட்டு பாரு. நல்லா இருக்கா? ஹாப்பி நியூ இயர். நம்மளோட பாதாம் பாலில் ஊற வச்ச பனியாரம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்படியே சாஃப்டாக வந்துடுது. நம்ம சும்மா சாப்பிட்றதுனாலும் ஓகே, ஊற வச்சு சாப்பிட்றதுனாலும் டபுள் ஓகே. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு.
அனைவருக்கும் அட்வான்ஸ் நியூ இயர் நல்வாழ்த்துக்கள். நீங்களும் இந்த நியூ இயர்க்கு கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரும்புகள் மலரட்டும்.